ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசுறோம்னா, இப்போ ரீசன்ட் பீரியடா நீங்க எல்லா சேனலையும் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது வர எல்லா செய்திகளையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கள்ளக்காதல்னு ஒரு முறையற்ற காதல். அந்த கள்ளக்காதல்ங்கிறது மட்டும் இல்லாம ஒரு முறையற்ற காதலின் நிமித்தமாக தன் குழந்தையை கொள்ளுவது, தன் கணவரை கொள்வது என்பதை நம்ம நிறைய சேனல்ஸ் ஓபன் பண்ணாலே பாக்குறோம். இப்ப ரீசன்ட் பீரியடா கூட பாத்தீங்கன்னா ஒரு 5 மாத ஆண் குழந்தையை ஒரு பெண் தோழிக்காக கொலை செய்ததை நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது மனசுக்கு மிகுந்த ஒரு வேதனையை அளிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை ஒரு கணவனோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு காரியமா இருந்தா நீங்க முறையான விதத்துல நீங்க அவர்களை விட்டு பிரிந்து நீங்க ஒரு உறவை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இப்ப மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கணவனை பிடிக்காத ஒரு மனைவியோ ஒரு மனைவி பிடிக்கவில்லை என்றாலும் கணவனும் இருவருமே அவங்க ஒரு முறையா அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு திரும்ப செகண்ட் ஒரு மேரேஜ் பண்ணி அதுல ஒரு ஃபெயிலியர்னா கூட அவங்க பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஆனா அவங்க அதை அங்கீகாரமான முறையில செய்யறாங்க. நீங்க அங்கீகாரம் இல்லாத முறையில இந்த மாதிரி நீங்கள் உறவுகளை தொடர்வது நிமித்தமாக இது உங்களுக்கு எந்த விதத்திலையும் நல்லா சொல்ல போனா ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கூட கிடைப்பதில்லை. ஒரு ஆண் ஒருவேளை உங்களோட ஒரு தவறான உறவு வைத்திருந்தாங்கன்னா அவங்க உங்களை தனியாக மறைத்து வைத்துதான் அந்த உறவை கண்டினியூ பண்ணுவாங்களுடைய இது என்னோட சக தோழி என்னோட தோழின்னு யாருக்கும் உங்களை ஒரு அறிமுகப்படுத்துவதோ இல்ல அங்கீகாரப்படுத்துவதோ எதுவுமே நடக்க போறதில்லை. ஆனா நீங்க அந்த எந்த ஒரு அங்கீகாரமோ எந்த ஒரு பெனிஃபிட்டோ எந்த ஒரு இது இல்லாத ஒரு உறவுக்காக நீங்க கணவரையோ இல்ல குழந்தைகளையோ கொள்றாங்க. ஏன்னா பெண்கள் மிகுந்த அன்பானவர்கள், அன்புக்காக நீங்க ஏங்குறீங்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனா அதே பெண்கள் இந்த அளவுக்கு நீங்க எப்படி துணிகரமான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க? ஏன்னா என்னைக்குனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்க சிக்கிருக்கீங்க. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீங்க உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்ல போங்க, ஒரு 1000 பேர் உங்களுக்கு கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரத்துல எனக்கு இந்த பிரச்சனை நேரத்துல இவங்க எனக்கு உதவி செய்வாங்கிறது யார் வருவாங்கிறாங்க, அவங்கதான் ஒரு உண்மையான உறவுமாங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு பிரச்சனையில சிக்கி கொள்ளும் போது உங்களோட இந்த அங்கீகாரம் இல்லாத ஒரு தகாத உறவை நீங்க யாரை வச்சிருக்கீங்களோ அவங்க முன்னாடி நிப்பாங்களான்னு பாருங்க, 100% நிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏமாந்துட்டு எப்ப பார்த்தாலும் யூடியூப்ல யாராவது ஒருத்தங்க பெண்களை நீங்க ஏமாத்துட்டீங்களா, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா ஆமா ஆமா ஆமான்னு கமெண்ட். ஏன் நீங்க ஏமாறணும்? உங்களை ஏமாத்துறாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். ஏன் நீங்க ஏமாத்துட்டு ஆமா எனக்கு அவங்க ஏமாத்திட்டாங்க இவங்க ஏமாத்திட்டாங்க? உங்களுக்கு ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலையில உங்க கணவரோ இல்ல உங்க கணவர் ஒருவேளை குடிகாரோ ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைனா நீங்கள் முறையாக நீங்க அவங்கள ப்ராப்பரா நீங்க விவாகரத்து வாங்கி கொண்டு இன்னும் எத்தனையோ ஆண்கள் நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா மனைவி இழந்த கணவன்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க முறையாக தனக்கு ஒரு துணை தேடி கொண்டு இருக்காங்க. அப்படி நீங்க போய் லைஃப்ல செட்டில் ஆகாம இந்த முறையற்ற காதலை நீங்க வைக்கும் போது உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் இந்த உறவுல கிடைக்க போறதுல, உங்களுக்கான ஒரு அன்பு உங்களுக்கு இதுல கிடைக்கவே போறதில்ல. ஆனா நீங்க ஏதோ உனக்கு விட்டு பூச்சி மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி நீங்க எதையோ ஒண்ணு நம்பி நீங்க போய் ஏமாந்துக்கிறீங்களுடைய இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது நீங்க டோட்டலா நீங்க ஏமாறுறது மட்டும்தான் நடக்க போகுது. இதற்காக ஏன் நீங்க உங்களுக்கான ஒரு குழந்தைகள், அது உங்களுக்கு ஒரு பெருசா நீங்க ஒரு நல்ல இதா வரும்போது உங்க குழந்தைங்க தான் உங்க கூட இருந்து உங்களை கவனிக்க போறவங்க. குழந்தைகளை கொலை செய்வது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரேரா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போட்டு முக்கி எப்படி அந்த குழந்தை நீங்க பெற்ற குழந்தை அப்படி செய்வதற்கு உங்களுக்கு இவ்வளவு ஒரு தைரியம் வருதுன்னா அது யார் கொடுக்கற தைரியம்? ஒருவேளை நீங்க பார்க்கும்போது அந்த மாதிரி உறவு வைத்திருக்கிற ஒரு ஆண் உங்களை தனிமைப்படுத்தி உங்க குடும்பத்தோட இணைய விடாமல் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட இணைய விடாமல் அவன் தனியா வச்சுட்டு என்ன உங்களுக்கு முக்கியமா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா வெறும் பேச்சுலதான் இது பண்ணுவாங்க. நன்கு யோசித்து பாருங்க, உங்களுக்கு எந்த விதத்துல அவங்களால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யூஸ் கூட இருக்காது. நீங்க வீணா ஏமாந்துட்டு அது நிமித்தமாக உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு சமுதாயத்துல உங்களுக்கு கெட்ட பெயர் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை இழந்து தனிமையா நீங்க நிற்கும் போது ஐயோ நம்ம எல்லாத்தையும் எதற்காக இழந்தோம்னு நீங்க யோசிக்கிறத விட முன்பாகவே நீங்க அழகா நீங்க உண்மையாலுமே இது பண்ணுங்க. ஏன்னா உண்மையாலும் ஐயோ ஃபாரின்லாங்க அதை அவங்க அப்படி பண்ணுவாங்க. ஃபாரின் கல்ச்சர் இல்லவே கிடையாது. ஃபாரின் கல்ச்சர் உண்மையாலுமே நல்லா சொல்ல போனா நல்ல கல்ச்சர். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலங்கிறத அவங்க நேரடியா சொல்றாங்க. நீங்க பிடிக்காத ஒரு காரியத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை அழுத்தி கொண்டு அப்படியாக நீங்க வாழணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ சட்டங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு ஏற்ற விதமாக நிறைய சட்டங்கள் வந்திருக்கு. எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சமுதாயத்திலேயோ இல்ல சட்டத்திலேயோ எல்லாமே உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வரும்போது முறையான ஒரு காதலை நீங்கள் அங்கீகரிச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இது நல்லா சொல்ல போனா உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுக்க முடியும், ஒரு வேதனையும் ஒரு தனிமையை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இதுல ஒரு முழு சந்தோஷம் உங்களுக்கு எந்த விதத்திலும் கிடைக்காது. அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் சுத்தமா கிடைக்காது. ஏன்னா உங்களை போய் யார்ட்டையும் போய் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றதோ இல்ல உங்களுக்கான ஒரு தரதோ ஒரு சின்ன ஒரு பிரசன்ட் பண்றதோ எதுவுமே நடக்காது.
ஆனா நீங்க வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் சிக்கி தவித்திருப்பதை விட அதை விட்டு விட்டு அழகா வெளியே வந்து நீங்க அழகாக உலகம் வந்து ரொம்ப பறந்து கிடக்குறாங்க, நிறைய சந்தோஷங்கள் கொட்டி கிடக்கிறது. அந்த சந்தோஷத்தை நம்ம தேடிக்கணும் மொழிய. நம்ம எப்பவுமே சோகத்தை நம்ம வந்து நம்மளால நம்மளை உருவாக்கிக்கணும். சந்தோஷங்கள் ஏராளமா நம்ம உருவாக்குறதும் நம்ம கையில தான் இருக்குது, சோகத்தை உருவாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு. மிகுந்த பரந்த உலகில் நல்ல அழகழகான செல்வங்கள் நிறைய கொட்டி கிடக்குது, இயற்கை வளங்கள் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் நீங்க போய் லைஃபை என்ஜாய் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சுட்டு அவங்க கூட உங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிட்டு லைஃபை நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத ஒரு இதுல நீங்க சிக்கிட்டு நீங்க தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அதுல இருந்து இன்னைக்கே நல்லா யோசித்து பார்த்து இதுல இருந்து நீங்க வெளியே வரக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும். அது இல்லாம நீங்க பார்க்கும்போது ஒரு நாள் நீங்க யோசித்து பார்க்கும்போது இது நிமித்தம் நீங்க எத்தனை இழந்திருக்கீங்கன்னு நல்லா உண்மையாலும் உட்காந்து பாத்தீங்கன்னா நிறைய இழந்திருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உண்மையான நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, நல்ல ஒரு உறவுகள், நல்ல எல்லாத்தையும் இழந்ததை எத்தனை இழந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட்டு வெளியே வாங்க. ஆனா இதுக்கு அதிகபட்சமாக இந்த கொலை செய்யற லெவலுக்கு நீங்க இறங்குறது ரொம்ப மனசுக்கு பார்க்கும்போது வேதனையா இருக்கதா. அந்த 5 மாத குழந்தை இந்த சின்ன குழந்தைகளை கொள்ளும்போது அதுக்கு பாவம் என்ன பாவம் பண்ணுச்சு? ஏன்னா அதுகளை நீங்க தான் பெற்றிருக்கீங்க. அது உங்களோட ரத்தம். உண்மையாலும் அந்த ரத்தங்கிறது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகா எத்தனையோ பேர் குழந்தை செல்வம் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும் போதே அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இவ்வளவு தைரியமான ஒரு இது வருதுன்னு எனக்கு தெரியல, உண்மையாலுமே தெரியல. இதுல இருந்து நீங்க மீண்டு வாருங்கள். உண்மையாலும் ஒரு நல்ல உறவு